Greetings everyone, welcome to Sparks Academy. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் ஜேஇக்கான பிசிக்ஸ் டாபிக்ல இருக்க கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ தட் வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த டிஃபிகல்ட்டி லெவல், எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ நம்ம அகாடமியோட வீடியோஸ்லாம் நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா டூ ஜாயின் அவர் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி. ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்றோம். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் வரப்போற அப்கமிங் வீடியோஸ் இது எதையுமே நீங்க மிஸ் பண்ணாம பாப்பீங்க. ஓகேவா? ஸோ நம்ம அகாடமில ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஏடிசி ஜேஇ 2025க்கான மோஸ்ட் இன்டெப்த் ஆன்லைன் கோர்ஸ் லான்ச் பண்றோம்ப்பா. ஸோ அது நம்ம லோவஸ்ட் ப்ரைசிங்ல தான் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்றோம். ஸோ அதுலயுமே ஃபர்ஸ்ட் 10 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றவங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கு. ஸோ ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் 9677711366 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அட்மிஷன் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ வீடியோக்குள்ள போலாம். ஸோ பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு நியர்லி 30 மார்க்ஸ், 30 கொஸ்டின்ஸ் 30 மார்க்ஸ் அப்படின்ற மாதிரி நமக்கு இருக்கும். ஸோ இது எல்லாமே இப்போ நான் கொடுக்குற ஒரு சாம்பிள் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஏடிசி ஜேஇக்கான கொஸ்டின் பேப்பர்ல இருந்து எடுத்த கொஸ்டின். ஓகே, ஸோ என்ன மாதிரி பேட்டர்ன் இருக்கு அப்படின்றத நான் ஃபைனலா சம்மரைஸ் பண்ற மாதிரி சொல்றேன். ஸோ ஒரு கொஸ்டினா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். The second law of thermodynamics introduces the concept of. So thermodynamics அப்படின்ற டாபிக் நம்ம ஏற்கனவே வந்து ஒவ்வொரு டாபிக்கோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத பார்த்திருப்போம். ஸோ அது தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்றதுக்கு. ஸோ தெர்மோடைனமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு 4 லாஸ் இருக்கு. 0th லால இருந்து 3rd law of thermodynamics. ஸோ மொத்தம் 4 லாஸ் இருக்கு. ஓகே, இதுல என்ன கேட்டிருக்காங்க, செகண்ட் லா பர்டிகுலரா பாத்தீங்கன்னா இட் வில் டீல் அபவுட் என்ட்ரோபி. ஓகே, ஸோ இட் இஸ் கோயிங் டு டீல் அபவுட் என்ட்ரோபி. Next, the manifestation of band structure in solids is a consequence of. ஸோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் படி என்னன்னா ஒரு பர்டிகுலர் ஆர்பிட்டால்ல we can have only 2 electrons. ஓகே, and that 2 electrons should not have same states. குவாண்டம் ஸ்டேட்ஸ் இருக்கக்கூடாது, ஐடென்டிக்கல், அதாவது யூனிக்கா இருக்கணும். ஒவ்வொன்றுமே வந்து யூனிக்கா இருக்கணும். ஓகே, ஸோ ஸ்பின் பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான் ஒரு டைரக்ஷன்ல ஸ்பின் ஆகுதுன்னா இன்னொன்று வந்து அதுக்கு ஆன்டி பேரலா ஸ்பின் ஆகணும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். ஸோ இட் இஸ் ஆப்ஷன் பி. A corona around the moon is seen when we view it on a foggy or misty night. This is due to. ஸோ அப்படின்னா கொஞ்சம் ஒரு பிரைட்டான ஓகே ஒரு டிஸ்சார்ஜ் மாதிரி நமக்கு தெரியும். அது எதனால அப்படின்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன். ஓகே, ஸோ டைஃப்ராக்ஷன் அப்படின்னா பெண்டிங் ஆஃப் லைட் ரேஸ். ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா பெண்டிங் ஆஃப் லைட் ரேஸ் அரவுண்ட் தி எட்ஜஸ் ஆஃப் அ ஆப்ஜெக்ட். பெண்டிங் ஆஃப் லைட் ரேஸ் அரவுண்ட் ஆப்ஜெக்ட் எட்ஜஸ். சரியா, எட்ஜ்ல பெண்ட் ஆச்சு லைட் அப்படின்னா அதனால அக்கறார ஃபினாமினன் தான் என்ன, இந்த டைஃப்ராக்ஷன் அப்படின்றது. ஸோ இட் இஸ் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், an astronaut at rest has a heart rate. Okay, so frequency அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க 65 beats per minute. ஓகே, அதனால இது நான் ஃப்ரீக்வன்சி எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா ஹார்ட் வந்து பீட் ஆகுது அப்படின்றது. ஸோ 65 beats per minute. இதே இது at rest. ஓகே, ஸ்பேஸ்ஷிப் மூவ் ஆகுறப்போ ஸ்பேஸ்ஷிப் என்ன ஸ்பீட்ல மூவ் ஆகுது, இட் இஸ் 0.6 times c. இந்த cன்றது வெலாசிட்டி ஆஃப் லைட் in free space 3 into 10 power 8 meter per second. ஓகேவா? அப்ப ஹார்ட் ரேட் எவ்வளவு இருக்கும் அப்படின்றது. ஓகே, சோ இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஃபார்முலா இருக்குப்பா. சோ இந்த மாதிரி ஸ்பேஸ் ரிலேட்டடா இருக்க கொஸ்டின்ல டைம் இது வந்து ரிலேட்டிவிட்டியை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ டைம் எப்படி டிஃபர் ஆகும், லென்த். ஓகே, ஒரு ஆப்ஜெக்டோட லென்த் இங்க இருக்கிறதுக்கும் ஸ்பேஸ்ல மூவ் ஆகிறதுக்கும் எப்படி டிஃபர் ஆகும், இது எல்லாமே நம்ம ஃபார்முலாஸ் இருக்கு. ஸோ இப்போ நான் வந்து இந்த டைம், ஓகே, டைம் ஆர் ஃப்ரீக்வன்சி. ஸோ டைமுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா டி டேஷ், தட் இஸ் வென் a spaceship moves, இது spaceship at rest, டி divided by square root of 1 minus v square by c square. இதான் ஃபார்முலா. ஸோ இங்க நமக்கு எஃப் கொடுத்துருக்காங்க, இதுல இருந்து டி எடுத்துக்கோங்க. டி என்னது அப்படின்னா 1/65. ஏன்னா வாட் இஸ் எஃப்க்கும் டிக்கு ரிலேஷன் என்னது, எஃப் இஸ் ஈக்குவல் டு 1/t. அப்ப டி இஸ் ஈக்குவல் டு 1/f. ஸோ இட் இஸ் 1/65 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இங்க எல்லா டேட்டாவும் இருக்கா. ஸோ டி பாத்தீங்கன்னா 1/65 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus
velocity எவ்வளோப்பா 0.6 times c. அப்போ 0.6 c the whole square divided by c square. அப்போ c square cancel ஆயிடும். 0.6 the whole square மட்டும் இருக்கும். அப்போ இதை simplify பண்ணீங்க அப்படின்னா you will get 1/52 t dash அப்படின்றது என்ன கிடைக்கும் 1/52. நமக்கு beats per minute frequency கேட்டிருக்காங்க. அப்போ அதுக்கு அப்படியே inverse எடுத்துக்கோங்க. f dash என்னவா இருக்கும்பா 52 beats per minute. Option D is the right answer. So இது வந்து formula. So உங்களுக்கு ரொம்ப ட்விஸ்டடாலாம் கொஸ்டின் இருக்காது. ஜஸ்ட் ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வர மாதிரி தான் இருக்கும். Next question. A helium neon laser emits red light of wavelength. Wavelength na lambda. So mostly கொடுத்திருக்க கொஸ்டின்ல இந்த மாதிரி lambda, பவர்னா P இல்லைன்னா E. ஓகேவா? ஸோ இந்த வேல்யூஸ் நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் இட் இஸ் ஈஸி உங்களுக்கு சால்வ் பண்றதுக்கு. சரியா? ஃபார்முலா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஐடென்டிஃபை ஆயிடும் என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு. ஹவு மெனி ஃபோட்டான்ஸ் ஆர் எமிட்டட் இன் ஈச் செகண்ட் அப்படின்னு. ஸோ நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் இட் இஸ் கிவன் பை ஃபார்முலா பார்த்துக்கோங்க. இட் இஸ் டோட்டல் பவர் டிவைடட் பை எனர்ஜி ஆஃப் ஒன் ஃபோட்டான். இதான் ஃபார்முலா. எனர்ஜி ஆஃப் ஒன் photon. இப்ப total power நமக்கு 0.5 milliwatt கொடுத்திருக்காங்க. But energy of one photon தெரியாது. How to find this energy of one photon அப்படின்னா அதுக்கு formula hc by lambda. h ன்றது Planck's constant 6.62 into 10 power minus 3. c ன்றது எவ்வளோ 3 into 10 power 8. lambda இங்க இருக்கா 632.8 நானோமீட்டர். நானோனா என்னதுப்பா இன்டூ 10 பவர் minus 9. ஸோ சால்வ் பண்ணீங்க அப்படின்னா E எனர்ஜி ஆஃப் ஒன் ஃபோட்டான் கிடைக்கும், which is said to be somewhere around 3.14 into 10 பவர் minus 19 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ இங்க சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 0.5 milliwatt. அப்போ 0.5 into 10 பவர் minus 3 மில்லின்றப்போ 10 பவர் minus 3. Energy of one photon 3.14 into 10 power minus 19. So your answer will be 1.6 into 10 power 15 photons per second. அப்ப 1.6 into 10 power 15 option D the right answer. Next question. Curie temperature of iron. இந்த Curie temperature அப்படின்னா it is a temperature. அதுக்கு மேல என்ன ஆகும்னா அந்த பர்டிகுலர் ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் அந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை லூஸ் பண்ணிடும். அது நோ லாங்கர் வில் பி அ மேக்னெட். உங்க மேக்னெட்டிசம் கம்ப்ளீட்லி டிஸப்பியர் ஆகும். அதான் கியூரி டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அயனோட கியூரி டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 1043 Kelvin. A rocket ship is 100 meter in length when measured before leaving the launch pad. ஃபிளைட்ல அதோட லென்த் வந்து இப்படி தெரியுது. இது நம்ம ஏற்கனவே பார்த்த கொஸ்டின் மாதிரி தான். இந்த டைம் பார்த்தோமா, ஹார்ட் ரேட் பார்த்தோமா, அதே மாதிரிதான். ஸோ இங்க லென்த். ஓகே, ஸோ இதுக்குமே ஃபார்முலா பார்த்தீங்கன்னா லென்த் வில் பி ஈக்குவல் டு எல் டேஷ் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் வி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர். இங்க நம்மளுக்கு எல் டேஷ் ஃபிளைட் மூவ்மெண்ட்ல இருக்கிறது 75, ரெஸ்ட்ல இருக்கிறது 100 மீட்டர். எல் வந்து 100. ஓகே, ரெண்டு ஒரே யூனிட்ல தான் இருக்கு, மீட்டர்ஸ்ல இருக்கு. ஸோ எல் டேஷ் தெரியும், எல் தெரியும், வி தான் கண்டுபிடிக்கணும். சியோட ஃபார்முலா என்ன 3 into 10 power 8. ஸோ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்க டைரக்டா, சிம்பிள் தான். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா யூ வில் கெட் யுவர் ஆன்சர். ஓகே, யூ வில் கெட் யுவர் வெலாசிட்டி டு பி 0.66 times c அப்படின்னு கிடைக்கும், which is 0.66 into c க்கு 3.8 into 10 power 3 into 10 power 8 போட்டீங்கன்னா 1.98 into 10 power 8 meter per second. ஸோ இந்த ஃபார்முலாஸ் தான் முக்கியம். அப்புறம் கேர்லெஸ் மிஸ்டேக் விடாம கால்குலேஷன் பண்ண தெரியணும். ஓகே, இந்த ரெண்டு ஸ்டெப் தான். நெக்ஸ்ட், substances like phosphorus burns in air at room temperature. This type of combustion in which material suddenly bursts into flames without application of any cause. அதாவது அதை நம்ம எதுவுமே பண்ண வேண்டியதில்லை, தானாவே ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து எரியுது, இன்ஃப்ளேமபிளா இருக்கு அப்படின்னா அது வந்து ஸ்பான்டேனியஸ் கம்பஷன்.
ஓகே, ஸ்பான்டேனியஸ். அதுக்குன்னு ஒரு என்ன சொல்றது, ஒரு எக்ஸ்டர்னலா ஒரு ஃபோர்ஸ் தேவையில்லை, ஒரு ரீசன் தேவையில்லை அது அது வந்து இன்ஃபிளேமபிளா மாறுறதுக்கு. சரியா? ஸோ இட் இஸ் ஸ்பான்டேனியஸ் கம்பஷன். நெக்ஸ்ட், frequency ஆஃப் அல்ட்ராசானிக். அல்ட்ராசானிக்ன்றது கிரேட்டர் தேன் 20 கிலோஹெர்ட்ஸ். நம்மளோட ஆடிபிள் ஃப்ரீக்வன்சி 20 ஹெர்ட்ஸ் டு 20 கிலோஹெர்ட்ஸ். ஓகே, இன்ஃப்ராசானிக்ன்றது இந்த லெஸ் தேன் 20 ஹெர்ட்ஸ், இன்ஃப்ராசானிக். ஸோ இது வந்து நம்மளோட ஆடிபிள் ஃப்ரீக்வன்சி, ஹியூமன்ஸோட ஆடிபிள் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச். நெக்ஸ்ட், a sugar solution in a tube of length 20 centimeter produces optical rotation. ஓகே, இந்த ஆப்டிக்கல் ரொட்டேஷன், அதுக்கப்புறம் சுகர் சொல்யூஷனோட இட் இஸ் டைல்யூட்டட் டு 1/3. ஸோ இனிஷியலா எனக்கு ஒரு கான்சென்ட்ரேஷன் சீன் இருக்குன்னா இப்போ இந்த கான்சென்ட்ரேஷன் எவ்வளவு எடுக்கும், 1/3 டைல்யூட் பண்ணிடும். அப்போ C/3 ஆயிடும். ஓகே, ஸோ இதோட லென்த் கொடுத்துருக்காங்க, இது நான் L1 எடுத்திருக்கேன், இது கான்சென்ட்ரேஷன் C1 எடுத்திருக்கேன், இதோட ரொட்டேஷனை θ1 எடுத்துக்கிறேன். இது எது டைல்யூட்டட், ஸோ இது வந்து C1/3, இது என்னது C2 அப்படின்ற கான்சென்ட்ரேஷன் இப்படி என்ன இருக்கும், C1 டிவைடட் பை 3 ஆயிடுக்கும், 1/3 ஆயிடுக்கும். இப்ப லென்த் L2 இருக்கு 30 சென்டிமீட்டர். இப்ப இருக்க ஆப்டிக்கல் ரொட்டேஷன் அப்படின்றத கேட்டிருக்காங்க. இதுல என்ன அப்படின்னா we have a formula called as specific rotation. Specific rotation. The specific rotation is it is given by theta divided by concentration into length of the tube. சரி, அப்ப இந்த ஸ்பெசிபிக் ரொட்டேஷன் ரெண்டுக்குமே ஈக்குவல்னு அஸ்யூம் பண்ணி சால்வ் பண்ணும். அதாவது θ1 டிவைடட் பை C1 L1 இஸ் ஈக்குவல் டு θ2 டிவைடட் பை C2 L2. இது நமக்கு என்ன இல்ல, ஆப்டிக்கல் ரொட்டேஷன் செகண்ட் இதுக்கு தான் இல்ல, இதுதான் நம்ம ஃபைண்ட் பண்ண கேட்டிருக்காங்க. மிச்சம் எல்லா டேர்ம்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ θ1 எவ்வளோ 13 டிகிரி, θ2 கால்குலேட் பண்ணணும், C1 C-னே வச்சுக்கோங்க, C1 வச்சுக்கோங்க, C2 பதிலாக C1/3 போடுங்க, L1க்கு 20 சென்டிமீட்டர், L2க்கு 30 சென்டிமீட்டர். அப்ப யூ கேன் ஃபைண்ட் θ2 டு பி 6.5 டிகிரி, 6.5 டிகிரி. ஸோ இந்த மாதிரி நொட்டேஷன்ஸ் எழுதிட்டு ஃபார்முலால பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியா ஐடியா கிடைச்சிடும். Next, the speed of a fast moving electron having a total energy of 2 mega electron volt. Capital M ன்றது மெகா, மெகானா என்னதுப்பா, இன்டூ 10⁻6. 1 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.6 இன்டூ 10⁻−19 ஜூல். அப்ப 2 மெகா அப்படின்றப்போ 2 இன்டூ 10⁻6 இன்டூ 1 எலக்ட்ரான் வோல்ட்டுக்கான வேல்யூ 1.6 இன்டூ 10⁻−19. இதுதான் ஆக்சுவலா எனர்ஜி, டோட்டல் எனர்ஜி எவ்வளோ 3.204 இன்டூ 10⁻−13 ஜூல் அப்படின்னு கிடைக்கும். என்ன கேட்டிருக்காங்க, ஸ்பீட் ஆஃப் கேட்டிருக்காங்க. ஸ்பீட்னா நத்திங் பட் v, வெலாசிட்டி. ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எனர்ஜி இட் இஸ் கிவன் பை 1/√1 - v²/c² இன்டூ mc². ஓகே, ஸோ இந்த v தான் கால்குலேட் பண்ணும், c நமக்கு தெரியும், மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளோப்பா 9.1 இன்டூ 10⁻−31 கிலோகிராம். இது எது சிக்கு 3 இன்டூ 10⁻8. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் வாட் இஸ் வி. ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணி யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் வி. ஸோ வி பார்த்தீங்கன்னா 0.97c அப்படின்னு கிடைக்கும். இங்கே கால்குலேட்டிவா இருக்கும் கொஞ்சம், இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்பீட் ஆஃப் கால்குலேஷன் சரி அதான் ரொம்ப கை கொடுக்கும். ஸோ 0.9 இன்டூ சி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், which of the following materials behaves as dielectric? Dielectric அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டிய வேர்ட் இன்சுலேட்டர். ஸோ இதுல எது இன்சுலேட்டர் அப்படின்னா மைக்கா. இட் இஸ் ஆப்ஷன் டி. Ratio of magnitudes of electric field and magnetic field strength E/H. It has the same direction of, இந்த magnitude என்னன்னு சொல்லணும்னா intrinsic impedance அப்படின்னு சொல்லுவோம். Intrinsic impedance, magnitude of E/H, we call it as intrinsic impedance. அப்ப it is having the same magnitude as that of impedance. இதோட யூனிட் ஓம் தான், இம்பிடன்ஸ்க்கான யூனிட் ஓம் தான். Okay, so it is having the same dimension as that of impedance.
Next, ultrasonic waves propagating through a medium can be detected by piezoelectric detector. இது வந்து நான் destructive testing அப்படின்றதெல்லாம் நம்ம ultrasonic waves யூஸ் பண்ணுவோம். A ray of light is incident on a transparent medium at an angle of 60 degree. The reflected ray is found to be completely polarized. இந்த completely polarized அப்படின்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது என்னன்னா Brewster's angle. Brewster's angle. So the Brewster's angle na ஒன்னும் இல்ல, the refracted light, okay, reflected ray of light completely polarize ஆகுற angle தான் நம்ம என்ன சொல்லுவோம் Brewster's angle அப்படின்னு சொல்லுவோம். அதாவது tan theta b is equal to mu2 by mu1. அப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்க 60 டிகிரி. இந்த ஆங்கிள் தான் Brewster's angle எடுத்துக்கணும். அப்ப tan 60 என்னதுப்பா tan 60 டிகிரி பண்ணீங்கன்னா you'll get 1.73 root 3 தானே tan 60. அப்ப அதோட ஆன்சர் 1.73. ஸோ கொடுத்துருக்க ஹிண்ட் வேர்டை வச்சு நம்ம என்ன கண்டிஷன் அப்ளை பண்ணோம் அப்படின்றது தெரியணும். Which of the following exhibits piezoelectric effect? Obviously, quartz. The experimental evidence that the electron exhibits wave-like characteristic was first provided by யார் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேவிசன் அண்ட் ஜெர்மர். ஓகே, ஐ திங்க் இந்த இயர் 1927. மோஸ்ட்லி இந்த இயர்லாம் தேவையில்லை, பட் தெரிஞ்சுக்கோங்க சரியா. Next one, which of the following is more suitable for making electromagnets and core of transformer? Iron. இதெல்லாம் வந்து நம்ம புக்ஸ் படிச்சாலே நமக்கு இந்த கான்செப்ட்ஸ்லாம் தெரிஞ்சிடும் சரியா. நெக்ஸ்ட், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் பிரைமரி N1, number of turns in secondary N2, current in secondary I2 னு வச்சுக்கிறேன். ஸோ இது டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ அப்படின்னு நமக்கு ஃபார்முலா இருக்கு. N1 by N2 is equal to, இதே உங்களுக்கு வோல்டேஜ் கொடுத்திருந்தாங்கன்னா it is V1 by V2 that is equal to கரண்ட்டுக்கு மட்டும் செகண்டரி பை பிரைமரின்னு இருக்கும். இந்த சேஞ்ச் அங்க இருக்கும். அப்ப நமக்கு இப்ப இந்த ரிலேஷன் தான் வேணும். கரண்ட் வச்சு தான் கேட்கலாம், வோல்டேஜ் வச்சு கேட்கல. அப்ப நமக்கு என்ன தேவை, கரண்ட் இன் பிரைமரி I1 வேணும். ஸோ I1 வேணும்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, I2 into N2 divided by N1. எல்லா டேட்டாவும் இருக்கா? I2 6, N2 ஒரு 24,000, N1 ஒரு 800. ஸோ சால்வ் பண்ணீங்கன்னா 180 ஆம்பியர் அப்படின்றது கிடைக்கும். கரண்டோட யூனிட் என்னப்பா ஆம்பியர். ஸோ இட் இஸ் ஆப்ஷன் பி. Next one, an object that is 2 cm in height. இது object ஓட height, HO அப்படின்னு சொல்லுவோம். It is placed at a distance of 24 cm. Object ஓட distance அப்படின்றது small u னு சொல்லுவோம். Concave mirror அப்படின்னா இந்த u என்ன எடுக்கணும்னா -24 அப்படின்னு எடுத்துக்கணும். Focal length F அதே எவ்வளவு கொடுத்துருக்காங்க 16. அதே நம்ம என்ன எடுத்துக்கணும் -16 concave mirror அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இட் இஸ் -16. இமேஜோட டிஸ்டன்ஸ், எந்த டிஸ்டன்ஸ்ல இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கோ அதோட ஹைட் என்ன அப்படி. இதுக்கு ரெண்டு ஃபார்முலா. ஒன்னு மிரர் ஃபார்முலா 1/f ஃபோக்கல் லென்த் இஸ் ஈக்குவல் டு 1/u பிளஸ் 1/v. இதை வி கால் இட் அஸ் மிரர் ஃபார்முலா. எஃப்ன்றது ஃபோக்கல் லென்த், யூன்றது ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ், வின்றது இமேஜ் எங்க ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்ற அந்த டிஸ்டன்ஸ். சரியா? ஸோ நமக்கு எஃப் தெரியும், யூ தெரியும், வி பிடிச்சிடலாமா? இமேஜஸ் ஃபார்ம்ட் அட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது என்ன டிஸ்டன்ஸ்ல ஃபார்ம் ஆயிருக்குன்றதான் கொஸ்டின். அப்ப சப்ஸ்டியூட் பண்ணுங்க, யூக்கும் எஃப்க்கும் -24 -16 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா வி வந்து -48 சென்டிமீட்டர் அப்படின்றது கிடைக்கும். ஓகேவா? இது ஆப்ஜெக்டோட ஹைட். இதுக்கு நம்ம மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா போனோம். மேக்னிஃபிகேஷன் இட் இஸ் given by height of the image by height of the object, or it can also be written with -v/u. இந்த ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், இமேஜ் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இதை வச்சு நம்ம சொல்லலாம். அப்ப மேக்னிஃபிகேஷன் இப்ப நம்ம இந்த ரெண்டையும் ரிலேட் பண்ணி பார்க்கலாமா? ஹைட் ஆஃப் த இமேஜ் நமக்கு தெரியணும், HO ஆப்ஜெக்டோட ஹைட் 2 சென்டிமீட்டர், V கண்டுபிடிச்சிட்டோம், U இங்க தெரியும் -24. அப்ப சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா யூல் கெட் த ஹைட் ஆஃப் தி இமேஜ் HI -4 சென்டிமீட்டர் அப்படின்றது வரும். ஸோ அப்ப ஆப்ஜெக்ட் இமேஜோட டிஸ்டன்ஸ் -48, அதோட ஹைட் எவ்வளோப்பா -4. ஆப்ஷன் பி வில் பி தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட்,
ஓகே. ஸோ இது வந்து நான் ஒரு செட் ஆஃப் சாம்பிள் கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு நான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன்ப்பா. நம்ம எல்லா கொஸ்டினும் பார்க்கல. ஸோ ஓவராலா பார்த்தீங்க அப்படின்னா, வி கேன் வி கேன் கம் டு அ கன்க்ளூஷன். உங்களுக்கு தியரி கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே. என்ன மெட்டீரியல் இதுக்கு சூட்டபிள், ஓகே. இல்ல கியூரி டெம்பரேச்சர வச்சு இந்த ஒரு கொஸ்டின் பார்த்தோம்ல. இந்த மாதிரி தியரி கொஸ்டின் ஆர் வி கால் இட் அஸ் ஒன் லைனர்ஸ். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கலாம். டைரக்டா ஃபார்முலாஸ் கேட்டிருக்காங்க. தென் டைரக்டா வந்து யூனிட்ஸ், எஸ்ஐ யூனிட்ஸ் கேட்கலாம். தென் யூ ஹாவ் யுவர் ப்ராப்ளம்ஸ். ஓகே. இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ற ப்ராப்ளம்ஸை கேட்கலாம். ஸோ இதுக்குள்ளதான் நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இருக்க போகுது. சரியா? ஸோ அகைன் சேயிங், நம்ம இன்ஸ்டியூட்டோட வீடியோ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா டூ ஜாயின் அவர் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி ஸோ தட் அப்கமிங் வீடியோஸ் எதுவுமே நீங்க மிஸ் பண்ணாம பாப்பீங்க. ஸோ வாட்ஸ்அப் கம்யூனிட்டியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்றோம். அண்ட் நம்ம அகாடமியில மோஸ்ட் இன்டெப்த் ஆன்லைன் கோர்ஸ் ஃபார் ஏஐ, ஏடிசி, ஜேஇக்காக நம்ம ப்ரொவைட் பண்றோம்ப்பா. ஸோ கைண்ட்லி கால் 9677711366 ஃபார் அட்மிஷன். ஓகே. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, கோ ஆஸ்பிரன்ஸ் யாரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா தயவு செஞ்சு நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. நம்ம அகாடமியில ஜாயின் பண்ணி கிளாஸஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெவர் மிஸ் திஸ் ஜாக்பாட் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஆல்.